ஏமாற்றங்கள் வந்தாலும் தாங்குவாங்களா மேம்? எவ்வளவு ஏமாற்றங்கள் இருந்தாலும் தாங்குவாங்க. இப்ப கடகராசி ஆண்கள் மனைவி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. மனைவி பாசத்தை காமிக்க மாட்டாங்க. காமிக்கல அப்படின்னாலும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை தான் உலகம். முதல்ல லவ்வர் தான் உலகம், அதுக்கப்புறம் மனைவி தான் உலகம். அந்த மனைவியும் ஏமாத்தாங்கன்னா குழந்தை தான் உலகம். இப்படி வாழ்வாங்க. அந்த குழந்தையும் நிறைய ஏமாத்தும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். சோ அன்பு அன்புன்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும். இருந்தாலும் அதாவது உருகி உருகி உறவா பழகுறது அப்படின்றது கடகம். இப்போ இந்த கடகராசி ஆண்கள் எந்த ராசி பெண்கள் கிட்ட போகவே கூடாது மேம்? 1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, எப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்றது அப்படின்னுதான். ஆனா இது பசங்களுக்கு தான் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த பொண்ணுங்க நிறைய மூட் ஸ்விங்ஸ்ல பாடாப்படுத்துறாங்க, இல்லன்னா வேற மாதிரி பாடாப்படுத்துறாங்க. முடியலங்க, நாங்க எப்படிதாங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம், எப்படி மெயின்டைன் பண்றது? பொதுவா ரிலேஷன்ஷிப்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் லிவ்ன்னு இந்த ஸ்லீப் ஓவர் இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லைங்கம்மா. இப்ப நான் டிகிரி முடிச்சே 17 இயர்ஸ் ஆகுது. 2010 டிகிரி முடிச்சோம். அப்ப எங்க காலகட்டத்திலயும் இருந்துச்சுமா அதெல்லாம். இப்ப ரொம்ப ஜாஸ்தி பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப நாங்களே ஜோதிடம் பேசும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகும், புதுசா ரிலேஷன்ஷிப் வரும், இப்படி எல்லாம் பேசுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. பொதுவா பாத்தீங்கன்னா லவ் அப்படின்றது அந்த காலத்திலயே இருந்துச்சு, ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு. ரொம்ப அங்கங்க அத்தி பூத்தா போட அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்க முடியாது, பேச மாட்டாங்க. இப்ப ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஜாதகம் கொண்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. திருமண பந்தம் அப்படின்றதுல இணையத்துக்குள்ள எங்க பிள்ளை பயப்படுது, எங்க பையன் பயப்படுறான், ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாலும் அவங்க வேணான்றாங்க. இந்த பையனும் பயப்படுறான், அந்த பொண்ணும் பயப்படுறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப திருமண பந்தத்துக்குள்ள இணையறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கே நிறைய பேருக்கு கவலையா இருக்கு. ஆமா, பயப்படுறாங்க. எனக்கு பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா நம்மளுக்கு பாருங்க ரொம்ப சிம்பிள்மா. வெறும் சக்கரை பொங்கலையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா? நம்ம ஒரு நாள் புளி சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் பொங்கல் சாப்பிடுவோம். இதே மாதிரிதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஊடல்கள் கூடல்கள் இதெல்லாம் இருக்கதான் வேணும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வார்த்தையை விட லவ், உண்மையான அன்பு, அதுக்கு மேல திருமணம் அப்படின்ற பந்தத்துல இணையணும். அப்ப அந்த உண்மையான காதல் அதெல்லாம் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டக்கூடாது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் எங்கேயோ இருக்குமா, இருக்கு. உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின் போது நிறைய இந்த காலகட்டத்துல நான் பாக்குறதுமா, ஆம்பளை பசங்க லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் லவ் பண்றாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கே நம்ம சொல்லலாம். அதுக்கும் மேல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணும், உங்களோட லவ்வ கண்டினியூ பண்ணும். நீங்க பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நாங்க ராசி கோலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண முடியாது, நியாயமானதான். சில குணாதிசயங்கள் நம்ம அப்சர்வ் பண்றோம்லமா. ஒரு குண்டா சாதம் வைக்கிறோம், எல்லா சாதத்தையும் எடுத்து வெந்துருச்சான்னு பாக்குறோமா? சில விஷயங்கள் சும்மா ஒரு 2 பருக்கு எடுத்து வெந்துருச்சுன்னா நம்ம வடிச்சுடுறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு பாக்குறீங்க, அந்த பொண்ணு கிட்ட சில குணங்கள், ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க மனசுக்கு ரொம்ப பிரியமான குணங்கள் இருக்கு, பிடித்த குணங்கள் இருக்கு அப்படின்னா மீதியெல்லாம் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்துட்டா ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும், லைஃபும் மெயின்டைன் ஆகும், லவ்வும் மெயின்டைன் ஆகும், திருமண உறவு அப்படின்றதும் மெயின்டைன் ஆகும். சிலர் இருப்பாங்க, எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் நான் கூணு வளையிற அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு கூனே வளைச்சு போச்சுங்க, ஆனாலும் என்னோட லைஃப் பார்ட்னர் என் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட லவ்வர் என்ன பண்றாங்க அப்படின்னா தலைமையில ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், தூக்கி எறிஞ்சிடுங்க. குனிய கொட்டிட்டே இருக்காங்க. சிலர் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம குறையாதாம இருக்கும். அந்த மாதிரி உறவு முறைகள்ல கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணிட்டு அந்த மாதிரி உறவு முறையில இருக்கவங்க எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேமா. அப்ப ஆரம்பத்திலேயே தூக்கி எறிங்க. இந்த சமுதாயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தாலும் நம்மளை பத்தி கேவலமா பேசும், கெட்டு போனாலும் கேவலமா பேசும், எப்படினாலும் கேவலமா பேச போகுது. அதை பத்தி என்ன பேசிட்டு போட்டோம், வெறும் வாய்க்கு அவிழ்மா, அவ்வளவுதான். எப்படினாலும் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ உங்களை 4 பேர் நல்லவங்க, 2 பேர் இந்த பொண்ணு ரொம்ப திமிரு, அந்த பொண்ணு ரொம்ப ரூடு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லதான் போறாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். சொல்றவங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒண்ணு விட்டு கொடுக்கணும். ரொம்ப டாக்ஸிக் இருந்தா தூக்கி எறிஞ்சிடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். இப்போ 12 ராசிக்காரர்கள், ஆண்களுக்கு மட்டும் குறிப்பா ஆண்கள் ரொம்ப புலம்பிட்டே இருக்காங்க மேம், பாவமா இருக்காங்க. அதனால இந்த 12 ராசிக்காரர்களும் பெண்கள் எப்படி ஆண்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மேம். மேம் அடுத்ததா கடக
கடகராசி ஆண்களோட காதல் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கு? பொதுவா கடகம் அப்படின்னாலேமா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம். அப்ப இவங்களோட ஒரு பாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க அம்மா இருந்து உன்னை எப்படி பாத்துக்குவா அந்த மாதிரி தன் மனைவியை பாத்துக்குவாங்க. லவ் பண்ணும் போது லவ் பண்ற பிள்ளைய அவ்வளவு பாசமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். டைரக்டா போய் லவ் சொல்றதுக்கு பெரும்பாலான கடகத்துக்கு தைரியம் இருக்காது. அவங்க வந்து பாருங்க ஒரு மீடியேட்டர் வைப்பாங்க. மீடியேட்டர் வச்சு கொஞ்சம் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, ஒரு தனுஷ் சார் படத்துல சொல்லுவாரு, வாசு இங்க இல்ல, வாசு வந்து உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு, வாசு உங்களை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன், ஆனா வாசு இங்க இல்ல அப்படின்பா. பாத்தீங்களா, வாசு இங்க இல்ல, வாசு என்கிட்ட சொல்லல. அந்த மாதிரிதான் ஒரு மீடியேட்டர் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வைப்பாங்க பெரும்பாலும். ஒரு சிலருக்கு தைரியம் உண்டு, சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கான் அப்படின் போது சூரியன் நல்லா இருக்கான் அப்படின் போது அந்த தைரியம்ன்றது வரும். பட் பெரும்பாலான கடக்கு ஒரு மீடியேட்டர் வைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸை வைப்பாங்க. முதல்ல எடுத்த உடனே அவங்க லவ் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பாருங்க ஃபேமிலி ரொம்ப ப்ரையாரிட்டி. ஒரு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதே ஆபீஸ்ல அந்த பொண்ணும் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ஒரு 2-3 மாசமாவே தெரியும், இல்ல ஒரு வருஷமாவே தெரியும். ஒரு நாள் என்ன ஆகுது, எல்லாரும் ஒன்னா டூர் போறாங்க. அங்க அந்த பொண்ணு ஒரு பிக்சை எடுக்கிறவங்க இருக்காங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டது மீதி எல்லாம் கொண்டு போய் அந்த பிக்சை எடுக்கிற லேடி போறாங்கன்னா, அந்த பொண்ணு புதுசா சாப்பாடு தட்டுல எடுத்து போய் அவங்களுக்கு கொடுக்குதுன்னா பிடிச்சிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் அப்படின்னும் போது தாயை போல அன்பு அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இவன் எங்க எக்ஸ்பெக்ட் பண்றதும் அந்த அன்பு தான். எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட்ல இருந்தாலும் எனக்கு ஃபேமிலி ப்ரையாரிட்டி. அதனாலதான் நிறைய கடகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நிறைய என்ஜிஓஸ் ஆர்கனைசேஷன்ஸ், சேவை மையங்கள், மத்தவங்களுக்கு சேவை பண்றது, அந்த மாதிரி தொழில்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடகம் இருப்பாங்க. யார் இன்னொருத்தவங்க மேல அன்பு செலுத்தினாலும் கடகத்துக்கு பிடிச்சிடும் அப்படின்லாம். இவங்களோட சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க பார்ப்போம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு அவங்க தாத்தா இல்லைன்னா ஓன் அழறது, ஜுரமா ஆயிடுறது, ஹாஸ்டல் போல ஏங்கிடுறது, அதாவது உருகி உருகி உறவா பழகுறது அப்படின்றது கடகம். அப்ப எனக்கு எப்பயுமே ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்ப எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் அந்த வேலைக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா. இப்போ இந்த கடகராசி ஆண்கள் வந்து எந்த ராசி பெண்கள் கிட்ட போகவே கூடாதுமா? கும்பம். கும்பம்க்கும் இவங்களுக்கும் ஒத்தே வராது. ஆனா எப்படி ஒத்து வந்தாலும் ஒத்து வரலனாலும் கடகம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி. ஒரு பானையில ஊத்துனா பானையினோட ஷேப் எடுத்துக்கும், டம்ளர்ல ஊத்துனா டம்ளரோட ஷேப் எடுத்துக்கும். அந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்மா லவ் பண்ணும் போதே உண்மையான அன்போட இருப்பாங்க. நீ என்னோட யூஆர் ஆல்மோஸ்ட் மை ஒய்ஃப் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. நான் உன்ன லவ்வரா பாக்கல, நான் உன்ன ஜஸ்ட் ஆமா யூ ஆல்மோஸ்ட் மை ஒய்ஃப், நீ என்னோட பெட்டர் ஆஃப், நீ என்னோட சோல்மேட். சோல்மேட்ன்றத வார்த்தைக்கு சொல்ல மாட்டாங்க, ஆத்மார்த்தமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப குறை நிறைகள் இருக்கு, இதுதான் வாழ்க்கை. அவங்களுக்கு வாழ்க்கையினோட யதார்த்தம் புரியும். அப்ப குறைகளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நிறைகளை சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட இவ்வளவு பிளஸ் இருக்கு அப்படின்னு அவங்களை என்கரேஜும் பண்ணுவாங்க. அப்படிதான் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். பொதுவா கடகத்தை வந்து மிஸ் பண்ண கூடாது. ஆனா கும்பத்துக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து வர்றது இல்ல. நிதர்சனராசிக்காரர்கள் எல்லாரையுமே காதலிக்கலாம். ஆமா ஆமா, யார் கூடனாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒன்றி போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு அன்புக்காக ஒரு அடிமையா இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் கடகத்தை. புரியுதுங்களா? ரிஷபம் மாதிரியேதான் காலில் உழுவாங்க அன்புக்காக அப்படின்லாம். ரொம்ப வந்து முடியல அப்படின்னா மட்டும்தான் அதுல பிரிவினை வருதே தவிர மேக்சிமம் கடகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கோப்பப் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. எவ்வளவு ஏமாற்றங்கள் வந்தாலும் தாங்குவாங்களாமா? எவ்வளவு ஏமாற்றங்கள் இருந்தாலும் தாங்குவாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும்மா லவ் பண்றவங்க லவ்ல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கும்பத்தை லவ் பண்ணாங்க அப்படின்னா, இல்ல ஒரு தப்பான பசங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க எவ்வளவு வந்து செஞ்சாலும் அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா போய் முடியறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அவன் விட்டு போற வரைக்கும் அப்படின்லாம். அத கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கணவன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்ப கடகராசி ஆண்கள் மனைவி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. மனைவி பாசத்தை காமிக்க மாட்டாங்க. காமிக்கல அப்படின்னாலும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை தான் உலகம். முதல்ல லவ்வர் தான் உலகம், அதுக்கப்புறம் மனைவி தான் உலகம். அந்த மனைவியும் ஏமாத்தாங்கன்னா குழந்தை தான் உலகம். இப்படி வாழ்வாங்க. அந்த குழந்தையும் நிறைய ஏமாத்தும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். சோ அன்பு அன்புன்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும். இருந்தாலும் என்னோட வேலை, நான் உங்களை பாத்துக்கிறோம், யூ பீப்புள் ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பக்காவா குடும்பத்தை பாப்பாங்கம்மா. இல்ல எந்த டவுட்டும் இல்ல. ஏமாத்தினா கூட என்னோட கடமையை நான் கரெக்டா செய்யறேன். ஆமா, என் கால புருஷனுக்கு 4ஆம் பாவம் அப்படின்றதால அவங்கள சார்ந்தவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு அவங்க கேரண்டி. கண்டிப்பா. இப்ப இந்த கடகராசி ஆண்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ், இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, இல்ல இந்த விஷயத்த விட்டு கொடுத்து போங்கன்னா என்ன சொல்வீங்க? அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஓவரா விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு என்ன சொல்லலாம். ஓவரா வந்து பாத்தீங்கன்னா பாசம் காமிக்காதீங்க,
யதார்த்தமா இருங்க. எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் அந்த மாதிரிதான் ஓவர பாசம் காமிக்காதீங்க. ஃபர்ஸ்டே வந்து ஒரு சில விஷயத்துல நீங்க கண்டிஷனா இருங்க. நீ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது பிள்ளைக்கு, மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற மனைவியை விட, அதாவது கணவனை விட, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அடம் பிடிக்கிற, இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற கணவனை இப்ப பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இப்ப வந்து பாருங்க, பொதுவாவே இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு என்ன கோவப்படுறவன பிடிக்குது, டென்ஷன் ஆவன பிடிக்கிறது. இருக்கணும். ஆமா, நீ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தா, ஐயோ இவன் ரொம்ப வந்து இவன் எல்லாம் எது கேட்டாலும் செய்யறான், இவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் இருக்கதானே செய்யறாங்க. இப்ப எப்படி யாருக்கு எது பிடிக்குதுன்னே தெரிஞ்சுக்க முடியலமா. ஆனா இவங்களோட குணாதிசயத்தை இவங்களால மாத்திக்க முடியாது. இவங்க ரொம்ப சாஃப்டான பர்சனாலிட்டிஸ். இவங்க அதாவது ரொம்ப சாஃப்ட். இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். சந்திரனோட ராசிமா குரு உச்சமடையக்கூடிய ராசி. இயற்கையாவே நிறைய நல்ல குணம் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால டாலரேட் பண்ண முடியல அப்படின்னா தான் அதுல பிரிவினை வருதே தவிர மேக்சிமம் பிரிவினை வர்றது இல்லை. கண்டிப்பா மேம். கேர்ஃபுல்லா இருந்தா போதும். மத்தவங்க கிட்ட நீதான் உனக்காக நீ கொஞ்சம் வாழுப்பா. உனக்கு நீ அதாவது அவதான் உன்னோட உலகம்னே கூட நினை, அதை அவகிட்ட காமிச்சு கொடுத்துறாது. அவ்வளவுதான். ரொம்ப உனக்கான ஒரு டிக்னிட்டி அங்க குறைஞ்சிடுது. அப்போ உனக்காகவும் கொஞ்சம் வாழ், அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். 12 ராசிக்கார ஆண்களுக்குமே அவங்களோட காதல் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். சில விஷயங்கள் மாத்திக்கோங்க, உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். பல விஷயங்கள் விட்டு கொடுத்து போங்க, மத்தபடி நீங்க நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.